ஹலோ எஸ்ஏபி கன்சல்டன்ஸ். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு எஸ்ஏபி கேரியர் சூஸ் பண்ணணும், ஆனால் அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு காண்டாக்ட் பண்ணும்போது நான் எஸ்ஏபி கன்சல்டன்ட் ஆகணும், பட் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணணுன்றது தெரியல, ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் சொல்யூஷன்ஸ் இருக்க போது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டண்ட்டாக நீங்கள் உங்கள் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவோட நான் சேர்த்து நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். அஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ஏபி கன்சல்டண்ட்டாக நான் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கலான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சில விஷயங்கள் உங்களுக்காக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான 10 விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் கேட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எஸ்ஏபியில் ரியல் டைமில் என்ன வேணும், ஸோ ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது எஸ்ஏபியில், அண்ட் ஏஐயோட இம்பாக்ட் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருமே கேட்ட காமனான டாப் 10 திங்ஸை வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களோட கரியரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏபி அண்ட் காமன் டவுட்ஸ். ஸோ இந்த காமனான டவுட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஏன் இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் எவ்வளோ மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, அப்படி இருந்தும் ஏன் வந்து எஸ்ஏபியை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காமனான டவுட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வந்து எவ்வளோ இயர்ஸாக இருந்தாலும் சரி அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அதுவும் நம்மளோட ஈஸி ஃபார்மேட்டில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற ஒரு ஃபார்மேட்டில் வந்து இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட டேட்டாஸ், கம்பெனியோட டேட்டாஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கிறதுக்கு எஸ்ஏபி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஒரு கன்சல்டன்ட் இருக்காரு அப்படின்னா அதில் இவருக்கு மட்டும் இந்த ஆக்சஸ் கொடுத்தா போதும், எல்லாருமே எல்லாமே யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா வேற ஒரு பர்சன் தெரியாத ஒரு மாடியூலை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டா அது ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இதை யூஸ் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு எஸ்ஏபியில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டாக நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஸோ குளோபலி அதனால தான் எஸ்ஏபியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனாக சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது விஷயம், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோ அபவுட் எஸ்ஏபி பிஃபோர் யூ சூஸ். ஸோ எஸ்ஏபி வந்து நம்ம ஒரு கெரியராக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஏன்னா அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணுறதால ஃபியூச்சரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்க போகுதா, ஸோ ஒரு கம்பெனியில் நம்மளோட க்ரோத்துக்கு அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி ஜென்ரலாக இருக்கிற சில ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுட்டு, அதில் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெஷர் கிட்ட போய் கேட்டுட்டு, ஸோ எஸ்ஏபியில் வந்து வேலையே கிடைக்காது, எஸ்ஏபியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்னால் வேலையை எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அது டோட்டலி ராங்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும், ஜூனியர்ஸ் யாருக்கும், அதாவது ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் அடுத்த ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஓகே, இப்போது ஃப்ரெஷர்ஸ் வராமல் எப்படி வந்து சீனியர் கன்சல்டன்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து யாருக்கிட்டையுமே கேள்வி இருக்காது. ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போனால் பெரிய கம்பெனியில் தான் போவேன், பெரிய சேலரியில் தான் போவேன், நான் வந்து தேடினா ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ தான் நான் தேடுவேன் அப்படின்ற மாதிரியான சில மைண்ட் செட் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதை மாற்றிக்கிட்டாலே இங்கே எல்லாருக்குமே ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அண்ட் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகலாம். ஸோ பிஃபோர் தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட நீங்கள் டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கெரியரை வந்து சூஸ் பண்ணுங்கள். எது கரெக்டாக இருக்கும், எந்த விஷயங்கள் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் டெஃபினட்டாக வந்து சூஸ் பண்ணிங்கன்னா மாடியூல்லேருந்து எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஏபி கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லீட் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம், மித்ஸ் இன் எஸ்ஏபி. அதாவது பிகாம் அண்ட் எம்பிஏ படிச்சிருக்க பர்சன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ஏபியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அதாவது நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எம்பிஏல படிச்சிருக்கேன், ஸோ அதனால் வந்து நான் ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங்கிற மாடியூல் எடுத்தால் தான் வந்து என்னால் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா
ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்குறது மட்டுமே இங்கே வந்து ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், அதுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு இவ்வளோ காம்பனன்ட்ஸ் கொடுக்கணும், ஸோ அது இந்த டைமில் நம்ம டெலிவரி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஒரு வகையான அக்கௌண்டிங் ப்ராசஸ் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹோல் எஸ்ஏபியுமே எல்லா மாடியூல்ஸுமே ஒரு அக்கௌண்டிங் பேஸ்டாகவே கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல் எடுத்து படித்தாதான் நான் வந்து க்ரோத் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த பிகாம் அண்ட் எம்பிஏ படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஸ் மாடியூல் மட்டும்தான் நான் எடுத்து படிக்கணுமா அப்படின்ற ஒரு மித்து வந்து ஒன்று பரவிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு வந்து எடுத்துருங்க உங்ககிட்ட இருந்து. நீங்கள் எந்த மாடியூல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். எது உங்கள் கெரியருக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்ஏபி கெரியர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் எஸ்ஏபியோட ஃபியூச்சர் அண்ட் ஸ்கோப். ஸோ இன்னைக்கு நிலைமையில் எந்த ஒரு ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணாலுமே ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. ஏன் இதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ஜாவா படிக்கிறீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு 3 years ஜாவாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4th year நீங்கள் மாறும்போது வேற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுன்னா, ஸோ நீங்கள் அந்த கம்பெனியில் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் எம்என்சிலலாம் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு பார்க்கும்போது நீங்கள் அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு ஃப்ரெஷராக இருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். சேலரி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான். ஆனால் இதுவே எஸ்ஏபி மாதிரியான ஒரு லாங் டேர்ம் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 years 15 years இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நிலைமையில நீங்கள் லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஸோ லாங் டேர்முக்கு திங்க் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள், ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அண்ட் எஸ்ஏபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எல்லா கம்பெனிஸுமே ஆல்மோஸ்ட் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இன்னைக்கு ஒரு டாப் சாஃப்ட்வேரில் நீங்கள் இருக்கீங்கன்றதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் எல்லா கம்பெனிஸ்லையும் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. வேர்ல்டு வைட் உங்களுக்கு வந்து ஆன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்க போகுது எஸ்ஏபிக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட எஸ்ஏபி கெரியரை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் ஆன் வாட். இன்னைக்கு நிலைமையில் எஸ்ஏபியில் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸில் நான் ஒரு கம்பெனியில் நான் பிளேஸ் ஆகிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனியில் போய் அதுக்கேற்ற ஒர்க்கை உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை யோசிக்காமல் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாபில் வந்து நம்ம அப்படி சும்மா வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்கில்மே இல்லாமல் நம்ம அப்படி போய் வந்து இன்றைக்கி வேலை பார்க்க முடியாது. சும்மா ஒரு இன்டர்வியூ நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணி படித்தேன், ஒரு குளோபல் சர்டிஃபிகேஷனுக்கு நான் எஸ்ஐபி படித்தேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ நான் எது பண்ணாலும் எனக்கு வந்து அது சும்மா வந்து வெறும் ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக மட்டுமே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது டெஃபினட்டாக வந்து எந்த விதத்துலையுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ நம்ம கிளியர் பண்ணணும், அதை தாண்டி அதுக்கப்புறம் போய் அந்த ஜாப்ல லாங் டேர்முக்கு நம்ம சர்வை பண்ணணும். ஸோ அப்போ அந்த சர்வைவலும் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுற ப்ராசஸை தாண்டி அதுக்கப்புறம் போய் ஜாப்ல லாங் டேர்முக்கு நம்ம சர்வை பண்ணணுங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எல்லாரும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். சும்மா நான் ஒரு இதில் இருக்கேன், நான் படிச்சிட்டேன்னா எனக்கு அந்த மாதிரி மேட்ரே கிடையாது. ஏன்னா 2 விஷயம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே ஜாவா வந்து ரெக்யர்மெண்ட் அப்படின்னா இப்போ 2 person வராங்க, அதில் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, அவருக்கு ஜாவாவில் ஸ்கில்லே இல்லை. இன்னொரு பர்சன்டேஜ் சர்டிஃபிகேஷன் இல்லை, ஆனால் ஜாவாவில் ஒரு பயங்கர ஸ்கில்டாக இருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்கில்டு பர்சனை தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது ஒரு கம்பெனிக்கு என்ன தேவையோ அதுக்கானதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது என்னங்கிறத நான் அடுத்தடுத்ததில் நான் சொல்கிறேன். இந்த கேப்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளோட கேப்ரிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ www.caprim.in அப்படிங்கிறதா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்க பிளாக் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி கன்சல்டன்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் நான் பிளாகாக கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லையும் நிறைய ஆட் பண்ண போகிறேன். அண்ட் கான்டாக்ட் பேஜில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட குவைரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன வந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸோட டீட்டெயில்ஸ், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் கோர்சஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் எஸ்ஏபி சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இசிசியோ ஹானாவோ ஸோ மற்ற சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு எது வேணும்னாலுமே நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நம்மளோட காண்டாக்ட் பேஜில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ கேப்ரிம் இந்தியா அப்படிங்கிறத நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அங்கே நீங்கள் எதுனாலும் எனக்கு டேரெக்டாக இது பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் காண்டாக்ட்டுமே கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதில் என்ன டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் ஏஐ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நிறையவே ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட இம்பாக்ட் வந்து எஸ்ஏபியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து கிடைச்சது. ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆனாலுமே எஸ்ஏபியோட ஃபங்க்ஷனாலிட்டி மாடியூல்ஸாக இருக்க எம்எம், பிபி, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி மாடியூல்ஸ் உங்களுக்கு இருக்குது, நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாடியூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னது சொல்லணும்னா, இப்போது ஒரு இன்வென்ட்ரியில் ஒரு இன்வென்ட்ரி மீன்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் வச்சுக்கலாங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ ஒரு மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸை அந்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ எடுக்கும்போது அந்த காம்போனன்ட்ஸை டெய்லி நம்ம எடுப்போம். ஒரு ஏஐனால் டைரெக்டாக போய் அதை கவுண்ட் பண்ணி எஸ்ஏபி சிஸ்டமில் வந்து ஃபீட் பண்ணி அப்படி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ப்ராசஸ் அப்படிங்கிறது டெய்லி ஃபார்மேட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் 100 ஆர்டர்ஸ் வரலாம், ஒரு நாள் 50 ஆர்டர் வரலாம், ஒரு நாள் 150 ஆர்டர் வரலாம். ஸோ இந்த ஆர்டர்ஸ் வந்து எப்படி வேணாலுமே இருக்கலாம். ஸோ அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காம்போனன்ட்ஸை வந்து நம்ம கொடுப்போம். அதனால் ஒரு கம்பெனியோட ப்ராசஸ்ங்கிறது எப்போவுமே ரெகுலராக இருக்கும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஏஐயோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தைரியமாக நீங்கள் எஸ்ஏபியை வந்து உங்களோட ஃபியூச்சராக வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் கம்பெனி ரெக்யர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே எஸ்ஏபி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறது தான் எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நான் சும்மா வந்து ஒரு கோர்ஸ் போனேன், நான் படித்தேன், அதை வச்சு எனக்கு நாலேஜ் கிடச்சிருமா ஒரு கம்பெனியை போய் டீல் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஸோ ஒரு கம்பெனியில் என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, அது யார்கிட்டேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெஃபினட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ரெக்யர்மெண்ட் என்னென்னா எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட். ஸோ எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்எம் நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாடியூல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எஸ்ஏபி எம்எம்ங்கிற ஒரு பர்டிகுலர் மாடியூலோட ஒரு ஒர்க்கை அதாவது எஸ்ஏபி கன்சல்டன்ட் பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வர கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் யூஸரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான ஒர்க்ஸையும் முடிச்சு, ஒரு 100 ஒர்க் கன்சல்டன்ட்டுக்கு இருக்குன்னா அந்த 100 ஒர்க்கையும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராஜெக்டை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வர கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கையும் ஒரு பிஸ்னஸ் யூஸரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு முடிச்சு அதை டெலிவரி பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டன்ட்டோட ஒர்க். ஸோ இதுதான் ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட். அதாவது எல்லா வேலையும் தெரிஞ்ச ஒரு பர்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் சர்வை பண்ண முடியும். மெயினாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க கேட்க போகிற ஒரு முதல் கேள்வியே என்னவா இருக்குன்னா, நீ ஒரு எஸ்ஏபி எம்எம் கன்சல்டன்ட், நான் எந்த கன்சல்டன்ட்டாக வேணாலும் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்ல ஒரு எஸ்ஏபி கன்சல்டன்ட் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்குற முதல் கேள்வி எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியலன்றப்போ நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக செகண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் யாரோ ஒருத்தர் நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் கூட ஏதோ தெரிஞ்சதை வச்சுட்டு நம்ம ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி போய் பிளேஸ் ஆகிட்டா கூட ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்டில் நம்மளை தூக்கி போட்டாங்க அப்படின்னா நமக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் போய் ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நம்மளை ஒரு வாரத்தில் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ ஒரு கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது, அதாவது முக்கியமாக நம்ம தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த முக்கியமான விஷயம் அபவுட் அவர் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால ஸோ நம்ம வந்து எஸ்ஏபி இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கே தெரியும். ஸோ எஸ்ஏபியில் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் என்னோடது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் கம்பெனியில் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட், அதை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வர டாப் டு பாட்டம் நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக படிப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக டீச் பண்ண ஆரம்பித்தேன். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
ஒரு கம்பெனியில் ஃபுல் ஃப்ளோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு இன்டர்வியூக்கு ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் சர்வை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வெப்சைட்டில் இருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கேப்ரிம் இந்தியாவிலையும் நீங்கள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்க்கு தேவையான எல்லா விஷயமே வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் சாஃப்ட்வேருமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ எஸ்ஏபியோட ப்ராக்டிஸ் சாஃப்ட்வேரும் அவைலபிள் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ப்ரோ எஸ்ஏபி இன்டர்வியூக்கான கொஸ்டின் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாப்பிக்கை நான் 2-3 இதில் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ஸோ அதோட கான்செப்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. பிகாஸ் அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரே விஷயத்தை வந்து டெக்னிக்கலாக 2-3 டேர்மில் சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் வந்து அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் கிளாஸஸில் கான்செப்ட்ஸ் வந்து தெளிவாக படிச்சிருவீங்க. ஸோ அப்படி படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓகே இவ்வளோ தான் ப்ராசஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். ஸோ இன்டர்வியூவை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் கேப்ரிம் இந்தியா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம பேஜை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். அந்த பேஜில் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் வர இன்டர்வியூ மாதிரியான சில பிளேசஸில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் அப்பப்போ. ஸோ நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லா மாடல்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்லையும் நான் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 50% ஆஃபர். ஸோ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸோட ப்ரைஸில் 50% ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்டோபர் மந்த் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 50% அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து குறைய போகுது. ஸோ டெஃபினட்டாக இது உங்களோட கெரியரோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொடுத்ததுக்கு ரீசன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரு பெரிய மோட்டிவேஷனுக்காக நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த அக்டோபர் 1லேருந்து 15 வரை இருக்க போகுது. ஸோ இந்த 1லேருந்து 15 டேஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹோல் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களுக்கு எஸ்ஏபியில் வந்து நீங்கள் கிராக் பண்ணிட முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு உங்களோட எஸ்ஏபி கெரியரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். ஈஸியாக எஸ்ஏபியை கிராக் பண்ணுங்கள். எஸ்ஏபி கன்சல்டண்ட்டாக நம்ம எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து க்ரோத் ஆகலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.